நான் இப்போ தான் சிஎஸ்சி ஃபைனல் இயர் முடிச்சிருந்தேன். ஆக்சுவலாக எனக்கு என்ன பண்ணுறது ஐடியாவே ஃப்யூச்சரில் நெக்ஸ்ட் ஸ்டெப் என்ன போகிறதுன்னு தெரியல. என் ஃப்ரெண்ட்ஸ் வந்து நீ வந்து ஏதாவது கோர்ஸ் பண்ணுறா, அது மூலிமா வந்து நீ ஃப்யூச்சரில் ஸ்கோப் இருக்கும்னா சரி அதுக்கு எங்கே நான் பண்ணுறதுன்னு கேட்கும்போது அவங்க ஃப்ளெடோ சிஸ்டம்ஸ் வந்து ரெக்கமெண்ட் பண்ணான். ஸோ அவங்க வந்து என்ன பண்ணிங்கன்னா நீங்கள் ஃபுல் ஸ்டாக் பண்ணுங்கள், ஸோ அதில் நீங்கள் ஃப்யூச்சர் வந்து நல்ல ஸ்கோப் இருக்குன்னு அவங்க அதை பண்ண சொல்லியிருந்தாங்க. அது வந்து 5 months கோர்ஸ் ஃபுல்லாக ஃப்ரண்ட் அண்ட் பேக் அண்ட் எல்லாமே வந்து அவங்க சொல்லிக் கொடுத்தாங்க. ஸ்க்ராட்ச்லேருந்து ஃப்ரண்ட் அண்டில் வந்து சிஎஸ்எஸ் HTML வந்து அவங்க ஃபுல்லாக ப்ராஜெக்ட் வித் எல்லா டவுட் கிளியரன்ஸ் ஃபுல்லாக சொல்லி கொடுத்துருந்தாங்க. அதுக்கப்புறம் பேக் அண்ட் வந்து மாங்கோ எல்லாமே அவங்க வந்து கிளியராக சொல்லி கொடுத்தாங்க. ப்ளஸ் அவங்க ப்ராஜெக்டும் அவங்க வந்து அலோகேட் பண்ணி எங்களுக்கு வந்து புரிகிற மாதிரி ஒரு ஸ்டெப்பாக ஃபுல்லாக சொல்லி கொடுத்துருந்தாங்க. அண்ட் அவங்க வந்து ஃபஸ்ட்டு HTML CSSக்கு ஒரு ப்ராஜெக்ட் கொடுத்தாங்க. அதில் வந்து அவங்க ஹெல்ப் பண்ணாங்க ஒரு ஸ்டெப்பும். அது முடிச்சதுக்கப்புறம் அவங்க வந்து பேக் எண்டில் ஒரு ப்ராஜெக்ட் கொடுத்தாங்க. அதுலேயும் வந்து அவங்க ஹெல்ப் பண்ணி எனக்கு ப்ராஜெக்ட் பண்ண வச்சு ஃபைனலாக வந்து ஃபுல் ஸ்டாக் நல்லா 2 கம்பைன் பண்ணி ஒரு ப்ராஜெக்ட் கொடுத்து அதுலேயும் அவங்க வந்து எனக்கு ஹெல்ப் பண்ணாங்க. ஸோ ஃபைனலாக அந்த ப்ராஜெக்டை நான் ரெஸ்யூமில் போட்டு எனக்கு அவங்க பிளேஸ்மெண்ட்டுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்தாங்க. ஸோ இப்போ ஃப்யூச்சரில் வந்து நான் ஃபுல் ஸ்டாக் டெவலப்மெண்ட்டுக்கு வந்து அவங்க ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்தாங்க. ஸோ என்ன மாதிரி ஐடியா இல்லாதவங்களுக்கு நான் வந்து காலேஜ் முடிச்சவங்களுக்கு வந்து ஃபுல் ஸ்டாக் கோர்ஸ் வந்து ரெக்கமெண்ட் பண்ணுறேன். அது ஃப்ளெடோ சிஸ்டம் அப்படின்னா ஒரு இன்னும் ஸ்கோப் நல்லா இருக்கும்.